2027 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிற படத்துக்கு இப்போ எதுக்கு வந்து ப்ரொமோ விட்டுருக்காங்க ரஜினி கமல் அப்படின்னும் போது, ஏன்னா ரஜினிக்கு 225 கோடி ரூபா சம்பளம், கமலுக்கு 225 கோடி ரூபா சம்பளம், அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து 800 கோடி ரூபாய்க்கு ஒரு தமிழ் படம் முதல்ல ஒரு 1000 கோடியை கலெக்ட் பண்ணக்கூடிய படம், அதாவது 1000 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணக்கூடிய படமாகவும் இது இருக்க போகுது. ஏன்னா நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 46 வருஷம் நினைக்கிறேன், 46 வருஷம் கழிச்சு ரஜினி கமல் 2 ஆளுமைகளும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்கன்னும் போது அந்த படம் வேற மாதிரியான படமாக நிச்சயமாக இருக்க போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து ரஜினி விரும்ப மாட்டார். இப்போ வந்து இந்திரன் நடித்தார், அப்புறம் 2.1 நடித்தார். ஆனால் கூட பார்ட் 2ல் வந்து ரஜினிக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எத்தனையோ படங்கள் ரஜினி பார்ட் 2 எடுக்கணும்னா பாஷாலாம் எடுக்கலாம், அதுவே வேணான்னு சொல்லிட்டாரு. படையப்பா எடுக்கலாம், அதுவே வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படின்ற போது இந்த ஜெயிலர் படத்தில் பார்ட் 2ல் நடிக்கிறதுக்கு ஒத்துட்டது காரணம் என்னென்னா, எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஷாருக் கான் அவர் வந்து நடிக்க போகிறாரு இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஷாருக் கான்லாம் இல்லை, அதெல்லாம் வதந்தி தான், அதெல்லாம் ரூமர் தான் அப்படின்னாங்க. ஆனால் ஷாருக் கான் இந்த படத்துக்காண்டி 7 நாள் தேதி கொடுத்து ஷாருக் கான் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ், ரஜினி ஷாருக் கான் அந்த காம்பினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினி சாருடைய பர்த்டே அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் வரும்னு சொன்னாங்க. பட் அப்டேட் வரல. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமல் சாருடைய ப்ரொமோ வந்துருச்சு. ஏன்னா அடுத்ததான் ரஜினி சாருடைய படம் அதுதான் வரப்போகுது. ஸோ எப்போ ட்ரெய்லர் வரப்போகுது, ஜெயிலர் 2 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய பர்த்டே, அதாவது 75வது பிறந்த நாள் அன்னைக்கு டிசம்பர் 12, 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அப்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 173 அப்டேட்டு, அப்புறம் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தினுடைய அப்டேட், இது எல்லாமே கொடுக்குறதா இருந்தாங்க. ஆனால் படையப்பா வந்து ரீரிலீஸ் பண்ணதுனால படையப்பாவோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ப்ரொமோவெல்லாம் வந்துச்சுன்னா குறைஞ்சிருங்கிறதுனால அதை வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு படையப்பாவை மட்டுமே வந்து ப்ரமோட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ரஜினியே ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு. ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா 173 யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இருந்துச்சு. பல பேர் அடிபட்டா கூட அது சிபி சக்கரவர்த்தி தான் அந்த படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்து அதில் ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 174, அதாவது ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஒன்று விட்டுருக்குறாங்க சமீபத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோவை இப்போ எதுக்கு விடணும்? அந்த படத்தை ரிலீஸ் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா 2027 தீபாவளிக்கு தான் அந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2027 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிற படத்துக்கு இப்போ எதுக்கு வந்து ப்ரொமோ விட்டுருக்காங்க ரஜினி கமல் அப்படின்னும் போது, அது என்ன அப்படின்னா ரஜினி கமல் நடிக்க போகிற படம் தான் அந்த 173. கமலுக்கு வந்து ரஜினி வந்து இப்போ ஒரு படம் பண்ணி கொடுக்க போகிறாரு. ரஜினி ஹீரோவாக நடிக்கிற அந்த படத்தில் கமல் வந்து ஒரு கேமியோ கேரக்டரில் மட்டும்தான் நடிக்க போகிறாரு. இதுதான் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம். ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம்னு ஒரு படமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டே ட்ராப் ஆயிடுச்சு. சரியான கதை கிடையாது, சரியான இயக்குனர் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நிறைய செய்திகள் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காரணத்தினால இம்மீடியட்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டு, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட்னும் போது பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாலே ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்க போகுது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 800 கோடி ரூபாய்க்கு பண்ண போகிறாங்க. ஏன்னா ரஜினிக்கு 225 கோடி ரூபா சம்பளம், கமலுக்கு 225 கோடி ரூபா சம்பளம், அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து 800 கோடி ரூபாய்க்கு ஒரு தமிழ் படம் எடுக்க போகிறாங்கன்னா அது தமிழ் சினிமாவில் முதல் ஹை பட்ஜெட் ஃபிலிமா? நிச்சயமாக முதல் ஹை பட்ஜெட் ஃபிலிம் மட்டும் இல்லை, முதல் ஹை வியாபாரமாக போகிற படமும் ஒரு இந்த ரஜினி கமல் படமாக தான் இருக்க போகுது. முதல்ல ஒரு 1000 கோடியை கலெக்ட் பண்ணக்கூடிய படம், அதாவது 1000 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணக்கூடிய படமாகவும் இது இருக்க போகுது. ஏன்னா ரஜினி கமல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க, உச்ச நட்சத்திரங்கள். 50 வருஷமாக அவங்களுடைய ஆளுமை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருந்துகிட்ருக்கு. தமிழ் சினிமா அப்படின்னா அந்த வரலாறு ரஜினி கமலில் கடந்து சொல்லவே முடியாது. அப்படின்னும் போது அந்த 2 பேரும் பல வருடங்களுக்கு முன்னாடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 46 வருஷம் நினைக்கிறேன், 46 வருஷம் கழித்து ரஜினி கமல் 2 ஆளுமைகளும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்கன்னும் போது அந்த படம் வேறு மாதிரியான படமாக நிச்சயமாக இருக்க போகுது. அந்த படம் யார் இயக்க போகிறா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. இது ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, சரியான இயக்குனர் கிடைக்கலன்னு சொன்னாங்க, சரியான கதை வந்து தேர்வாகலைன்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே கிடையாது, எல்லாமே முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குனர் நெல்சனு, அது வந்து மியூசிக் வந்து அனிருத், ராஜீவ் மேனன் வந்து அது கேமரா பண்ண போகிறதா
தான் அந்த தகவல் எல்லாமே வந்து ப்ரொமோலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொமோவே பார்த்தீங்கன்னா பெரிய ரீச். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நெல்சன் இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் அது அவருக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை எப்படி வந்து நெல்சன் யூஸ் பண்ண போகிறாரு, அதாவது இப்படி ஒரு வாய்ப்பு, அது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய ஜெயிலர் அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சு, 650 கோடி தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபேமிலியோட கலந்த ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலரு அது சும்மா அடிதடி வெட்டு குத்து மட்டும் இருக்காது, ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். ஒரு ரம்யா கிருஷ்ணன், ஒரு யோகி பாபு, ஒரு பையன், ஃபேமிலி கதை இருந்ததுனால தான் அது நல்ல வெயிட்டேஜாக அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு கதை பார்ட் 2 சொன்னதுனால எப்போவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து ரஜினி விரும்ப மாட்டார். இப்போ வந்து இந்திரன் நடித்தார், அப்புறம் 2.0 நடித்தார். ஆனால் கூட பார்ட் 2ல் வந்து ரஜினிக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எத்தனையோ படங்கள் ரஜினி பார்ட் 2 எடுக்கணும்னா பாஷாலாம் எடுக்கலாம், அதுவே வேணான்னு சொல்லிட்டாரு. படையப்பா எடுக்கலாம், அதுவே வேணான்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ஜெயிலர் படத்தில் பார்ட் 2ல் நடிக்கிறதுக்கு ஒத்துட்டது காரணம் என்னென்னா நெல்சன் மறுபடியும் ரஜினிட்டு சொன்ன கதை ஃபேமிலி ட்ராமா, ஹியூமரு, அதில் ஆக்ஷனு எல்லாமே மிக்ஸ் பண்ணிருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெயிலர் வெற்றி படம் ஆச்சோ அதை விட டபுள் மடங்கு இது வந்து நிச்சயமாக வெற்றி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை ரஜினிக்கு இருந்ததுனால தான் அதே சன் பிக்சர்ஸ், அதே நெல்சனு, அதே அனிருத் காம்பினேஷன் மறுபடியும் வந்து இந்த படத்தை பண்ணுறாரு. இப்போ ஜெயிலர் 2 கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா படமே முடிஞ்சிருச்சு. அதில் வந்து மோகன்லால்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார்லேருந்து பல பிரபலங்கள், ஏற்கனவே ஜெயிலரில் நடித்த எல்லா பிரபலங்களும் இதில் நடிக்கிறாங்க. ஜெயிலர் 1ல் பார்த்தீங்கன்னா விநாயகம் அந்த கேரக்டர் மலையாள நடிகர், அவர் வந்து ஒரு அழுத்தமான கேரக்டர், ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அந்த கேரக்டர் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2ல் வந்து வேற ஒரு பேட்டர்னாக ஒரு வில்லன் வேணும், அதே நேரத்தில் அழுத்தமான வில்லன், சூப்பரான ஒரு வில்லன் அப்படின்னும் போது அது யாராக இருக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ரஜினி காம்பினேஷன் வரவே இல்லை. எஸ்.ஜே. சூர்யா நிறைய படங்களில் வந்து இன்றைக்கி வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு, எல்லா படமும் கலக்கிறார் பயங்கரமாக. வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு 4 படி ஏற்றி கொண்டு போயிடுவார். அப்படி இருக்கும்போது எஸ்.ஜே. சூர்யா ரஜினி காம்பினேஷன் எப்படி இருக்கும், ரஜினி ஹீரோ, எஸ்.ஜே. சூர்யா வில்லன் அப்படின்னும் போது அது வேறு மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா பாலன், அப்புறம் வந்து மிதுன் சக்கரவர்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு, டான்ஸுக்கே பேர் போனவர். அவர் தமிழ் படம் இல்லை சார், அவருக்கு முதல் தமிழ் படம் மிதுன் சக்கரவர்த்திக்கு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து மிதுன் சக்கரவர்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது ஷாருக் கான் அவர் வந்து நடிக்க போகிறாரு இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஷாருக் கான்லாம் இல்லை, அதெல்லாம் வதந்தி தான், அதெல்லாம் ரூமர் தான் அப்படின்னாங்க. ஆனால் ஷாருக் கான் இந்த படத்துக்காண்டி 7 நாள் தேதி கொடுத்து ஷாருக் கான் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ், ரஜினி ஷாருக் கான் அந்த காம்பினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஷாருக் கான் வந்து இதில் ஒரு கேமியோனா எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி, சாதாரண ஒரு சின்ன ஒரு சீனில் வந்துட்டு போகிற மாதிரி கிடையாது. ஸோ அது ரஜினியுடைய ஃபேனு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் அந்த சாங்கெல்லாம் பாடி அது பயங்கர ஹிட்டாக இருக்கும். அது மாதிரி ரஜினிகாண்டி தான் ஷாருக் கானுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஷாருக் கானோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் மார்ச் மாதத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை டோட்டலாக ரேப் பண்ணுறாங்க. இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அது ஆல்ரெடி வந்து படம் முடிக்க பண்ணிகிட்டு இருக்காங்க. டப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் டப்பிங் தான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க, மொபைல் டப்பிங்கில் பாதிக்கு மேலே முடிச்சிட்டாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் வந்து நடக்க போகுது. 174 அதாவது 173 நடுவில் ஒரு குறுகிய கால தயாரிப்பு. அந்த படம் ராஜ்கமல் தயாரிப்பு. ராஜ்கமல் வந்து கொஞ்சம் கடனில் இருக்கிறதுனால கமலஹாசனுக்காண்டி ரஜினி பண்ணி கொடுக்குறாரு. அது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷனாக பண்ணி ஒரு பெரிய லாபத்தை கமலுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி தான் அதை ஒத்துக்கிட்டாரு ரஜினிகாந்த். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 70 நாள் தான் ஷூட்டிங், 70 நாள் ஷூட்டிங்கு. அந்த கதை அது சிபி சக்கரவர்த்தி சொன்ன அந்த கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கமலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வரைக்கும் ரஜினி பண்ண படங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த படங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு கதையாக, ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கும். அது வேறு மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டு ஒரு குறுகிய கால தயாரிப்பு. மொத்தமே ப்ராஜெக்டே 70 நாளில் படத்தை பண்ண போகிறாங்க. அதில் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45 நாள் தான் ரஜினி நடிக்க போகிறார். ஸோ அது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன். அது சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த மாதம் ஏப்ரல்லேருந்து தொடங்கி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள டோட்டல் ப்ராஜெக்டே முடிஞ்சிடும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த 174 நெல்சன் பண்ணுறாருல ரஜினி கமல் படம், அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்
ஒர்க்கெல்லாம் வந்து நெல்சன் வந்து தொடங்கிட்டார். அவருடைய அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேங்காக பிரிச்சிருக்காரு. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2வோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை பார்க்க சொல்லியிருக்காரு. மொத்தமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இந்த கதை விவாதம் இதில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் 174 வந்து முழுக்க முழுக்க ஒரு குரூப் ஆஃப் அசிஸ்டன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய வேலையுமே தொடங்க போகுது. அது ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 டிசம்பரில் வந்து அது ரஜினி பர்த்டே அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடங்கி அது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 2027 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அதனுடைய வேலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த 173 இருக்கு இல்லையா, கமலஹாசன் ப்ராஜெக்ட், அதில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன், பசுல் ஜோசப் இவங்கெல்லாம் வேற அதில் நடிக்க போகிறாங்க. அதாவது இது ரஜினி அப்படின்னாலே, ரஜினி படம்னாலே, ரஜினி நடித்தாலே மாசு, ரஜினி நடித்தாலே பெரிய ஹைப் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரஜினியோடைய படத்தில் இவங்க எல்லாம் பலவிதமான ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நடிக்கிறாங்க. எல்லாருமே நடிக்க விரும்புகிறாங்க ரஜினி படத்தில். ஷாருக் கான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சாதாரணமாக கேமியோ வந்து பண்ணி கொடுக்க மாட்டாரா, ஆனால் அவர் வந்து ஜெயிலர் 2ல் கேமியோ பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எல்லாமே ரஜினிக்கு தான். ஸோ ரஜினி அந்த நேம் காண்டி தான் எல்லாமே. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் ரஜினி கொடுக்க போகிற படங்கள் எல்லாமே வேறு மாதிரியான படம். ஒன்று வந்து ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலையோ நம்ம வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 173 அது குறுகிய கால தயாரிப்பு, அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு வந்து அது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் நடிக்கிற அந்த நெல்சன் டைரக்ட் பண்ணுற படம் அது வந்து பார்த்தீங்கன்னா 2027 தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி பேக் டு பேக் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் எதிர்பார்க்குறது இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஒன்று டீசர் விடுங்க, இல்லை கிளிம்ஸி விடுங்க, இது எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? நிச்சயமாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2வோடைய டீசர் வரும். கூடிய சீக்கிரம்னா இப்போ இந்த மாதமோ அடுத்த மாதமோ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ஸை வந்து ரஜினி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி மே மாதத்தில் முதல்ல வந்து ஒரு கிளிம்ஸி விடுவாங்க. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ்க்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் விடுவாங்க. எல்லாமே வேறு மாதிரி இருக்க போகுது. அதாவது அந்த கதை வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து நெல்சன் சொல்லியிருக்காரு. நெல்சன் வந்து இப்போ வந்து இந்த ரஜினி ப்ராஜெக்ட் ஜெயிலர் எப்படி வெற்றி கொடுத்தாரோ அதை விட பல மடங்கு இந்த வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த 174 ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, ரஜினி கமல் ப்ரோமோ, அந்த ப்ரோமோவே பாருங்க பெரிய ரீச்சை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரஜினி கமல் சேர போகிற படம், நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சேர போகிற படம், அதனுடைய ப்ரோமோ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ஒரு கூலாக, அதாவது வந்து எங்கேயுமே வந்து கச்சாமுச்சான்னு இல்லாமல் ஒரு கூலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப லைட்டர் வெயிட்டில் அழகான ஒரு டார்க் காமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ப்ரோமோ கொடுத்தாரு பாருங்க. அந்த ப்ரோமோவே வந்து அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுதுன்னு இப்போ ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2க்கு வரப்போகிற ப்ரொமோஷன்ஸு, டீசரு, ட்ரைலரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நெல்சன் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து அவர் கொடுக்க போகிற அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக இருக்கும். ஓகே சார், ஏன்னா எல்லாரும் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது. ஸோ அதை பற்றி எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்னா சில பேர் வந்து ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் மூலயமா ஜெயிலர் 2 இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜெயிலர் 2 பற்றி ஒரு அப்டேட் கூட இல்லாமல் இருக்கிறோம், டோட்டலாக சைலண்ட் ஆயிடுச்சு. அதுதான் கேட்டேன் சார். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட்டும் தொடர்ந்து மீட் பண்ணலாம் சார், என்னென்ன வரப்போகுதுங்கிறத பார்த்துட்டு. நன்றி சார். நன்றி.